வணக்கங்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நண்பர்களுக்கு வணக்கம், என் வாடிக்கையாளருக்கு வணக்கம். அதாவதுங்க, ஒரு குழந்தை சாதகத்தில் சொல்லுவாங்க, அப்பாவுக்கு எப்படி இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பாவுக்கு நாங்கள் 9ஆம் இடம், ஒரு குழந்தை சாதகத்தில் 9ஆம் இடம் அப்பாவுக்கு எடுத்து கணக்கெடுத்து அப்பா எப்படி இருப்பார், தொழில் பண்ணுவார், என்ன பண்ணியிருக்காருங்கிறத அதை எடுத்து சொல்லிடுவோம். அப்புறம் ஒரு பையன் சாதத்தில் வந்து அம்மாவுக்கு கிடங்குவோம். அம்மாவுக்கு 4ஆம் இடத்தை எடுத்து நாங்கள் 4ஆம் இடம் அதிபதி எங்கே இருக்கார், 4 கூட எங்கே இருக்கார், என்ன மாதிரி முறையில் இருக்கா, அம்மாவனுடைய உடம்பு நிலை இருக்கா, அந்த பையனுக்கு என்ன திசை புத்தி போடுது, இன்றைக்கி அம்மாவுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுது, அப்பாவுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுதுன்னு நாங்கள் சொல்லிடுவோம். புரியுதுங்களா? ஆனால் அப்பாவோட சாதகத்தில் பிள்ளையே பையனுக்கு கணக்கு சொல்லுங்கள், பிள்ளைக்கு கணக்கு சொல்ல சொன்னால் கணக்கு வராது. எப்படி வராது? அப்பா எப்படின்னா, ஒரு குழந்தைங்கிறத வந்து அவருக்கு லேட்டாக கூட பிறந்துக்கலாம், இல்லை வந்து எப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு 2 மாதம் 1 மாதம் இருந்து கரு தானாக கலைஞ்சிருக்கும். அப்படி கலைஞ்சாலுமே அது 2ஆம் குழந்தைக்கு கணக்கு போயிடும். அப்போ ஒரு அப்பனோட சாதகத்தில் 5ஆம் இடம்னா ஃபஸ்ட்டு குழந்தை, ஒரு கரு கலைஞ்சுன்னா அது 7ஆம் இடமாக போயிடும். புரியுதுங்களா? 7ஆம் இடமாக வந்துடும். அப்போ என்னப்பாங்க, அந்த 7ஆம் இடமாக வரும்போது அப்படின்னா இன்னொரு கரு கலையை வச்சு கலைஞ்சிரும். அதுக்கப்புறம் போய் எடுப்பாங்க. அதுக்கு 3ஆம் இடம், அதுக்கு 3ஆம் இடம் போகணும். இப்படி வந்து குழந்தைகளோட சாதகத்தில், பையனோட சாதகத்தில் இருந்தாலும் பிள்ளையோட சாதகத்தில் இருந்தாலும் அப்பாவுக்கு கணக்கெடுக்கலாம், அம்மாவுக்கு கணக்கெடுக்கலாம், அப்பாய்க்கு கணக்கெடுக்கலாம், அப்பாருக்கு கணக்கெடுக்கலாம், அம்மாய்க்கு கணக்கெடுக்கலாம், தாத்தாவுக்கு கணக்கெடுக்கலாம். நல்லா புரிஞ்சுங்க. ஒரு பையனோட சாதகத்தில் அம்மாவுக்கு கணக்கெடுக்கலாம், தாய்மாமனுக்கு கணக்கெடுக்கலாம், அப்பாவுக்கு அம்மாவுக்கு, அதே அப்பனை பற்ற அம்மா அப்பாரு, இப்படிலாம் வந்து நிறைய கணக்கெடுத்து போகலாம். அதே நேரத்துக்கு ஒரு அப்பாவோட சாதகத்தில் என் பிள்ளைக்கு பலன் சொல்லுங்கள், என் பையனுக்கு பலன் சொல்லுங்கள், இன்னொரு பையனுக்கு பலன் சொல்லுங்கன்னு அப்பா சாதத்தில் கேட்டால் கணக்கு உதைக்கும், கணக்கு தப்பாக கணக்கு வரும். அதே அம்மா சாதகத்தில் கேட்பாங்க, எங்கள் அம்மா சாதத்தில் ஏம்மா இந்த அம்மா சாதத்துக்கு பிள்ளை எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள், பையன் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள், ஏங்க எத்தனை பேர் கூட பிறந்தாங்க பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் அது தவறான கணக்கு வரும். எப்படி தவறான கணக்கு இருக்கும்? ஒரு அம்மாவுக்கு குழந்தை ஒன்று ஃபஸ்ட்டு கருக்கலையுது, அதுக்கு 7ஆம் இடமாக வந்துடும், அப்புறம் இன்னொரு கருக்கலைஞ்சு அப்படி வருது, இல்லைன்னா அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபு கொஞ்ச நாள் பிரிஞ்சு வந்துடுறாங்க, லேட்டாகி குழந்தை பிறக்குது. இப்படி ஒரு தாயினோட குழந்தைகள் 5ஆம் இடம் 7ஆம் இடம் அப்படி இந்த மாதிரி கணக்கு எடுத்து வந்தால் அது வந்து தவறு இடிக்கும். அதில் வந்து தவறு வரும். அப்பாவோட லக்கணத்துக்கு 5ஆம் இடம் குழந்தை, ஃபஸ்ட்டு குழந்தை எப்படி எடுத்தாலும் தவறுகள் வரும். ஒரு பையனோட சாதத்தில் எல்லாத்தையும் எடுத்து பேசலாம், பிள்ளையோட சாதத்தில் எல்லாமே எடுத்து பேசலாம். இதுதான் சாதகம். மெயினாக வந்து எல்லாம் குந்தாகூராக பேசக்கூடாது. என்ன எப்படி கணக்கெடுத்தால் சாதகம் வரணும் அதை மெயினாக பாருங்கள். வாழ்க வளமுடன், வாழ்த்துக்கள். என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து 95 14 77 10 74. என்னுடைய சாதகம் பார்க்க விருப்பப்பட்டால் இந்த நம்பருக்கு அழைங்க, வாட்ஸ்அப்லேயே பார்த்துக்கலாம்.